ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பணம் திருட்டு போன விஷயத்த பார்வதி முத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. முத்துவும் கையும் களவுமா நம்ம ரோகிணியை பிடிக்கிறாங்க. இதை பத்தி டீட்டெயிலா மை ஓன் ஸ்டோரி ப்ரிடிக்ஷன்ல இப்ப நம்ம பார்க்கலாம். மனோஜ் வந்து 5 லட்சம் ரூபாய் பணத்தை விஜயா கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதை முதல்ல அவங்ககிட்ட கொடு அப்படின்னு சொல்றாங்க. பந்தாவ விஜயாவும் 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்குறாங்க. அச்சோ பணம் போச்சே அப்படின்னு கவலையில ரோகிணி இருக்காங்க. ஏன்னா 5 லட்சம் ரூபாவும் கஷ்டப்பட்டு புரட்டிதான் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்வதி கிட்ட 2 லட்சம் ரூபாய் வேற கொடுத்துருக்காங்கல்ல. இது எல்லாமே இவங்களுக்கே ஆப்பாயிருச்சுன்னு ஒரே கவலையில இருக்காங்க. சந்தோஷமா பணத்தை வாங்கிக்கிறாரு முத்து. பணத்தை வாங்கிட்டு என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் எங்கெங்க கடன் வாங்கியிருக்கோமோ அதை ஃபுல்லா அடைக்கலான்னு முடிவு பண்ணி அவங்க அத்தை கிட்ட எவ்வளவு கடன் வாங்கினாங்களோ அதையும் கொடுத்துட்டு எல்லா பக்கம் கடனை எல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியா இருக்காரு முத்து. ரோகிணி ஒரே கவலையில இருக்காங்க. என்னடா வடை போச்சே, இப்படி பணம் எல்லாம் போச்சேன்னு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. வித்யா சொல்றாங்க, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, உனக்கு தான் ஆப்பா போச்சு, நீ முத்துக்கு ஆப்பா வைக்கணும்னு நினைச்ச, உனக்கு ஆப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போடி நீ முதல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. அடுத்ததே நம்ம பார்வதியை காமிக்கிறாங்க. டான்ஸ் ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க விஜயா பார்வதி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. எப்படியோ பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷத்துல இருக்காங்க விஜயா. ஆனா மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு பார்வதிக்கு. விஜயா நம்ம கிட்ட நம்பிக்கையை கொண்டு வந்து பணத்தை கொடுத்தா, ஆனா எப்படி தொலைஞ்சு போச்சு. பாவம் விஜயா. அதை விட பாவம் ரோகிணி தான். விஜயாவுக்காக அவ கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கா. பாவம் ரோகிணியும். இதை நம்ம இப்படி விடக்கூடாது, இதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்வதி யோசனை பண்றாங்க. சரி, எப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, என்ன பண்ணலாம் அப்படி இப்படின்னு யோசனை பண்றாங்க. யாருக்கிட்ட சொல்லலாம்னு யோசனை பண்றப்போ முத்து தான் ஞாபகம் வருது. உடனே முத்துக்கிட்டே இந்த விஷயத்த சொல்லலாம். ஒருவேளை பார்வதிக்கு தெரிஞ்சு நம்மளை திட்டுவோளோ? பரவாயில்ல, திட்டுனாலும் பரவாயில்ல, இந்த பணத்தை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. பார்வதி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு முத்து. அப்போ ஒரு போன் கால் வருது. பார்த்தா பார்வதி கால் பண்றாங்க. ஆனா ஒரு நிமிஷம் இருங்கண்ணா அப்படின்னு சொல்லி இறங்கி பார்வதி கிட்ட சொல்லுங்க அத்தை அப்படிங்கிறாங்க. முத்து, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் முத்து. என்னன்னு சொல்லுங்க. இல்லப்பா, உங்ககிட்ட தனியா தான் நான் பேசணும், இந்த கோயிலுக்கு வந்துடுறியா அப்படின்னு சொல்றாங்க. சரி அத்தை, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு போனை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சவாரியை இறக்கி விட்டு அந்த கோயிலுக்கு போறாரு. பார்வதியை பாக்குறாரு, பேசுறாரு. எதுக்கு அவசரமா வர சொன்னீங்க? இல்லப்பா, அந்த 2 லட்சம் ரூபாய் பணம் அப்படிங்கும் போது அதுதான் கிடைச்சிருச்சு, நீங்க ஏதோ கீழே வச்சிருந்தீங்கன்னு சொல்லி கொடுத்தீங்களா அத்தை? இல்லப்பா, நான் அப்படிதான் சொல்லி கொடுத்தேன், 2 லட்சம் ரூபாய் கொடுத்தேன், ஆனா அந்த தொலைஞ்சு போன பணம் இல்லப்பா. என்னத்த சொல்றீங்க அப்படின்னு முத்து கேக்குறாரு. ஆமாப்பா, இது நடந்தது என்னன்னா, நிஜமானே பணம் தொலைஞ்சுதான் போச்சு. விஜயா கிட்ட கொடுத்தது விஜயா வாங்கினா அந்த 2 லட்சம் ரூபாய் பணம் இல்ல, இது வேற பணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பணம் தொலைஞ்சு போனது இல்லப்பா, அது நிஜமானே தொலைஞ்சுதான் போச்சு, இது வரைக்கும் கிடைக்கல. அப்போ இன்னொரு 2 லட்சம் ரூபாய் எப்படி உங்க பையன்கிட்ட வாங்கினீங்களா? அதுதான்ப்பா இல்ல. அப்புறம் எப்படித்தான் உங்களுக்கு கிடைச்சது? நான் சொல்றேன், ஆனா கோவிச்சுக்காத, ரோகிணி தான்ப்பா என்கிட்ட கொடுத்தா. என்ன பார்லர் அம்மாவா? விஜயா படுற கஷ்டத்தை பார்த்துட்டு ரோஹிணி தான்ப்பா இந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு இது யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு வேற சொன்னாப்பா. ஏன்னா உங்க அப்பா 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டாரம்மா, பாவம்ல, அதனாலதான் இந்த 2 லட்சம் ரூபாவை கொடுத்து பணம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிருங்கன்னு கொடுத்துட்டு போனாப்பா. அதனாலதான்ப்பா இந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை நான் அந்த பணம் கிடைச்சிருச்சுன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னத்த ஆச்சரியமா இருக்கு, பாராட்டமா இவ்வளவு இதெல்லாம் செய்தா, பரவாயில்ல, பாராட்ட வேண்டியதுதான் அப்படின்னு நினைக்கிறாரு முத்து. இல்லப்பா, இப்ப எதுக்கு நான் கூப்பிட்டேன்னா சொல்லுங்க, அந்த பணம் தொலைஞ்சு போச்சு. ஆமாத்தா, அதை கண்டுபிடிக்கணும், அதுக்குதான் என்ன கூப்பிட்டுருக்கீங்க. கரெக்டா சொன்னப்பா. எப்படியாச்சும் அந்த பணத்தை கண்டுபிடிக்கணும், யார் இதை தூக்குனான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியத்தா, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வரேன், சாயந்தரம் வந்து உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பார்வதியும் போயிடுறாங்க. ஈவினிங் ஆகுது. மீனாவுக்கு கால் பண்றாரு முத்து. மீனா, ஒரு பக்கம் போகணும், நீ சீக்கிரம் வா. எங்கெங்க போகணும்? நான் சொல்றேன், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இருங்க வரேன்னு சொல்லிட்டு மீனாவும் வர்றாங்க. மீனாவையும் கூப்பிட்டுட்டு முத்து பார்வதி வீட்டுக்கு போறாங்க. இப்ப எதுக்குங்க பார்வதி ஆண்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எல்லாம் சொல்ற மீனா, வா அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு, அத்தா இவகிட்டே அந்த விஷயத்த சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. திரு முழிக்கிறாங்க பார்வதி. சொல்லுங்க அத்தா, எனக்கு தெரிஞ்ச கண்டிப்பா இவளுக்கும் தெரியும், அதனால சொல்லிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த பூரா சொல்றாங்க. இதை கேட்டுட்டு பயங்கர ஷாக்கா இருக்காங்க மீனா. என்னங்க இப்படி எல்லாம் நடந்திருக்கு? அதான் பாரு மீனா, என்னென்ன விஷயம் நடந்திருக்கு பாரு, இது எதுவுமே நமக்கு தெரியாம போச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப என்னங்க பண்றது? இப்போ அந்த பணம் யாரு எடுத்தான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அத்தா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்குறேன், பணம் என்னைக்கு தொலைஞ்சு போச்சுது அப்படின்னு கேக்குறாங்க. ஏப்பா, பணம் தொலைஞ்சு போனதுல என்னைக்கெல்லாம் தெரியாதுப்பா. சரி அத்தா, என்னைக்கு பணம் தொலைஞ்சு போச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு முத்து கேக்குறாரு. அதுவா, உங்க வீட்டுல
வீட்ல வந்து சத்தம் போட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தா பாரு, அன்னைக்குதான் வந்து பணம் தொலைஞ்சு போச்சுன்னு தெரியும். இந்த பணம் தொலைஞ்சு போச்சுன்னு எப்படி அத்த உங்களுக்கு தெரியும்? அதுப்பா, ரதின்னு ஒரு பொண்ணு இங்க டான்ஸ் பழகுறதுக்காக வர்றாப்பா. அவங்களோட அம்மா சாரி எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. விஜயாவும் ஒரு 2, 3 சாரி எடுத்தா, அதுக்காக பணம் எடுத்துட்டு வர சொன்ன. அந்த 2 லட்சம் ரூபாயில இருந்து நானும் எடுக்க போனேன். அங்கதான் தெரிஞ்சது காணா போச்சுன்னு அப்படின்னு சொல்றாங்க. சரி, யார் யாரு இங்க டான்ஸ் பழக வர்றாங்க? உங்களுக்கு டான்ஸ் பழக வர்றவங்க மேல சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு முத்து. தெரியலையேப்பா, ஆனா ஒருத்தருமே மாடிக்கு போகவே இல்லையே. என்னோட மாடியில இருக்க ரூம்ல தான் நானு இந்த பணத்தை வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. மீனா சொல்றாங்க, அந்த பொண்ணுகளை எடுத்திருக்க மாட்டாங்க தான் நினைக்கிறேன். ஒரு 2, 3 பொண்ணுங்க, சின்ன பொண்ணுங்க, பெருசா இருக்கவங்க கிட்ட மட்டும் நம்ம போன் பண்ணி கேட்ட தெரிஞ்சிடும்ல. ஆன்ட்டி, அந்த போன் நம்பர்ல பசங்களோட போன் நம்பர் உங்க கிட்ட இருக்கா? இருக்குமா. சரி, ஏங்க அந்த போன் நம்பருக்கு போன் பண்ணி கேட்டு அவங்க ஏதாச்சும் தெரியுமா என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பார்வதி சொல்றாங்க, நாங்க 2 லட்சம் ரூபாய் பணம் அங்க வச்சிருந்ததும் சரி, அதே மாதிரி தொலைஞ்சு போன விஷயமும் அந்த டான்ஸ் பழக வர்ற குழந்தைகளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆன்ட்டி, நாங்க கேட்டுக்கிறோம் ஆன்ட்டி, நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இப்படி பண்ணலாங்களா, போன் பண்ணி கேட்கலாமா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. கரெக்ட் மீனா, நீ சொல்றது கரெக்ட் தான், இரு ஒவ்வொருத்தருக்கும் போன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒவ்வொருத்தரோட போன் நம்பரும் வாங்கி கால் பண்றாரு. ரதி, தீபன் இவங்க 2 பேர்த்துக்கு கொஞ்சம் கீழே இருக்க ஏஜ் குரூப்ல இருக்காங்களா, அவங்க எல்லாத்துக்கும் போன் பண்ணி கேக்குறாங்க. பேசின வரைக்கும் இவங்க யாருமே பணம் திருடலன்னு தெரியுது. அதுக்கப்புறம் ரதியோட போன் நம்பரையும் தீபனோட போன் நம்பரையும் வாங்கியும் பேசுறாங்க. அவங்க 2 பேருமே வந்து அவங்க பேசுறதும் அவங்க பணம் எடுத்த மாதிரி தெரியல. போனை கட் பண்ணிடுறாங்க. முத்து கேக்குறாரு, வீட்டுக்கு இந்த ஒரு வாரத்துல யார் யாரு வந்துட்டு போனாங்கன்னு கொஞ்சம் லிஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு முத்து. வேலைக்காரங்க வரல. அதுக்கப்புறம் விஜயா வந்தா. விஜயா தான் இந்த பணத்தை வச்சிருந்தா, அதனால அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்ல. மீனா வந்தா, ரோஹிணி வந்தா, அப்புறம் டான்ஸ் ஆடுற குழந்தைகளோட அம்மால ரதியோட அம்மா அதை மட்டும் தான் வந்தாங்க. மத்த யாருமே வீட்டுக்குள்ள வரல அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல, யாருக்கு நீ போன் பண்ணி கேக்குறது அப்படின்னு ஒரே குழப்பத்துல, சரி நான் இதை பாத்துக்கிறேன் அத்தை, நீங்க விடுங்க, நாளைக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூப்பிட்டுட்டு கார்ல போயிட்டு இருக்காரு. இப்ப என்னங்க பண்றது, எனக்கும் அதான் ஒன்னும் புரியல மீனா. போலீஸ் ஸ்டேஷன்ல இதை பத்தி சொல்லலாம்னா அம்மா மாட்டிக்குவாங்க, என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஏங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கான்ஸ்டபிள் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் தானே நம்ம வக்கீல் கிட்ட இந்த விஷயத்த சொன்னாரு. நம்ம இந்த கான்ஸ்டபிள்கிட்ட கேட்கலாமா? மீனா, கான்ஸ்டபிள்கிட்ட வேணாம் மீனா, நம்ம வக்கீல்கிட்டே கேட்கலாம். இந்த விஷயத்த நம்ம சொல்லலாம் அவர்கிட்டயே, அவரே ஒரு நல்ல முடிவு சொல்லுவாரு, ஐடியா கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்புறம் என்னங்க, நம்ம வக்கீல் கிட்டே போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நேரா வக்கீல் கிட்ட போறாங்க. மீனாவும் முத்துவும் வக்கீல் கிட்ட போய் இந்த விஷயத்த போறா மீனா முத்து சொல்றாங்க. இதை கேட்ட உடனே, அந்த பணத்தவே சுட்டுட்டானுங்களா? முத்து, அந்த பணம் வாங்கினத சொல்ல வேண்டாம்னு சொல்லி உங்க அம்மா கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க, அதனாலதான்ப்பா சொல்லல அப்படிங்கிறாங்க. பரவாயில்லைங்க, ஃபர்ஸ்ட் இந்த பணத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சிசிடிவி கேமரா இருக்கா அப்படின்னு கேக்குறாரு வக்கீல் கேக்குறாரு. அதுக்கு முத்து சொல்றாங்க, அப்படிலாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. யோசனை பண்றாரு. ஒரு புது ஐடியா இருக்குப்பா, நாளைக்கு வீட்டுக்கு வா, நான் ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்கன்ட்டு போயிடுறாங்க. காலையில முத்து மட்டும் தான் வர்றாரு வக்கீலோட வீட்டுக்கு. வக்கீல் வீட்டுக்கு வந்தோடனே முத்துவோட கார்லயே வக்கீல் வர்றாரு. ஒரு ரோட்ல ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரை கூப்பிட்டுட்டு வக்கீலோட அசிஸ்டன்ட் முத்து எல்லாரும் கார்ல வர்றாங்க. பார்வதி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இது யாரு சார், என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேக்குறாங்க. வா முத்து, சொல்றா அப்படின்னு பார்வதி வீட்டுக்கு போறாங்க. பார்வதி வீட்டுக்கு போனோடனே பார்வதி கிட்ட வக்கீல் கேக்குறாரு, அம்மா எந்த பீரோல நீங்க அந்த பணத்தை வச்சிருந்தீங்க அப்படின்னு. மேல இருக்க பீரோல தான் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்றாங்க. இதை கேட்டோடனே வக்கீல் சொல்றாரு, இதோ பக்கத்துல நிக்கிறாரு, இவர் பேர் தான் ராஜேஷ், தடயவியல் நிபுணர். இவரு அந்த பீரோல யார் யாரு கைரேகை பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தடயவியல் நிபுணர் இருக்காருல, அவரை கூப்பிட்டுட்டு எல்லாருமே மாடிக்கு போறாங்க. ஃபர்ஸ்ட் முத்து சொல்றாரு, சார் சூப்பர் சார், இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? ஆமா முத்து, அந்த கைரேகையை வச்சு யாரோட நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, பணத்தை கண்டுபிடிச்சிடலாம் விடு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ரேகையை வச்சு. அந்த ரேகையை வச்சு நம்ம கம்ப்யூட்டரை போய் அந்த ரேகையை ஃபீட் பண்ணோம்னா நம்ம ஐடி கார்டு இருக்கும்ல, அதுல இருக்க அட்ரஸும் கைரேகை இது 2 மேட்ச் பண்ணி பார்க்கும் கம்ப்யூட்டர். அதுக்கப்புறம் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சு போட்டோவோட அந்த ஐடி கார்டுல வந்துடும். அதனால நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. சூப்பர் சார் அப்படின்னு சொல்றாரு முத்து. அதுக்கப்புறம் அந்த தடயவியல் நிபுணர் என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பீரோ கைப்பிடியில இருந்து ரேகையெல்லாம் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் சாவி எங்கம்மா வச்சிருந்தீங்க, இந்த பீரோவோட சாவி அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல வச்சிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறாங்க. அந்த சாவியில இருந்த கைரேகையும் அவர் எல்லாம் எடுத்துக்கிறாரு.
சார் இது ரெண்டுமே போதும் சார், யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. முத்து கேக்குறாரு, இது எப்ப தருவீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு வக்கீல் சொல்றாரு, நாளைக்கு காலையில கொடுத்துருவாங்க முத்து, கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. சரின்ட்டு இவங்களும் யாருகிட்டயுமே சொல்லல. நைட் ஆகுது. முத்து வந்து மீனா கிட்ட மாடியில உட்காந்து சொல்லிட்டு இருக்காங்க. மீனா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த தடயவியல் நிபுணர் என்னமோ பவுடர் எல்லாம் போட்டு அங்க இருக்க கைரேகை எடுத்தாங்க. எனக்கே ஆச்சரியமா போச்சு மீனா. அப்படிங்களா? அப்ப கண்டுபிடிச்சிருவாங்களா யார் திருடன்னு? ஆமா மீனா, கண்டுபிடிச்சிருவாங்களாமா. சரி, காலையில நம்ம யார் திருடன்னு கண்டுபிடிச்சலாம், படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கீழே போய் படுத்துறாங்க. காலையில ஆகுது. ஒரு 10-10:30 மணி ஆகுது. வக்கீலோட வீட்டுக்கு போறாரு முத்து. சார், ஏதாச்சும் க்ளூ கிடைச்சதா? அந்த தடயவியல் நிபுணர் ஏதாச்சும் சொன்னாரா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாப்பா, அவர் வர சொல்லியிருக்காரு, வா போலான்னு சொல்லிட்டு வக்கீல் அசிஸ்டன்ட் அதுக்கப்புறம் முத்து 3 பேரும் அவங்களோட ஆபீஸ்க்கு போறாங்க. ஆபீஸ்ல வந்து அந்த தடயவியல் நிபுணர் ராஜேஷ் இருக்காரு. ராஜேஷ் சொல்றாரு, இது வந்து ஒரு பெண்ணோட கைரேகை தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, ஒரு லேடி தான் திருடி இருக்காங்களா அப்படின்னு வக்கீல் சொல்றாங்க. ஆமா சார், பாருங்க எப்படி திருடி இருக்காங்க பாருங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு, சரி இது யாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. அதான்ப்பா சொன்னனே, நேத்தே சொன்னல, அவங்க ஐடி கார்டை வச்சு கண்டுபிடிச்சிடலான்னு, உங்க முன்னாடியே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஒருத்தர். அவர்கிட்ட இந்த ரேகையை கொடுத்து இதை கண்டுபிடிச்சு கொடுப்பா அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்ன பண்றாருன்னா அந்த ரேகையை ஃபீட் பண்றாரு. அது அப்படியே ஸ்க்ரோல் ஆகிக்கிட்டே இருக்கு. மேட்ச் ஆக மாட்டேங்குது. நிறைய இது போட்டுக்கிட்டே இருக்காங்க, மேட்ச் ஆக மாட்டேங்குது. கடைசியில பார்த்தா ஒரு ஐடி மேட்ச் ஆகுது. அதை பார்த்த உடனேவே பயங்கர ஷாக் ஆயிடுறாரு முத்து. கம்ப்யூட்டர் மேன் சொல்றாரு, சார் இந்த கைரேகையும் இந்த ஐடி கார்டு ரெண்டும் மேட்ச் ஆகுது சார். நீங்க எடுத்த கைரேகையும் இந்த ஐடி கார்டுல இருக்க கைரேகையும் ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து போகுது சார், அக்யூரேட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஷாக்ல இருந்து இன்னும் மீளவே இல்ல முத்து. அந்த லேடியோட போட்டோவை பாக்குறாங்க. பார்த்துட்டு அந்த லேடியோட பேர் என்ன போட்டிருக்கு அப்படின்னு வக்கீல் கேக்குறாரு. ஆனா முத்து சொல்றாரு, ரோஹிணி அப்படின்னு சொல்றாரு. என்னப்பா, உனக்கு தெரியுமா? ஆமாங்க சார், இவங்க எனக்கு தெரியும், நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்றாரு முத்து. யாருப்பா இது, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ஆமா சார், என்னோட அண்ணி தான் இது, என் அண்ணனோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா இது? இல்ல சார், இது ஓடுகாலியோட பொண்டாட்டியும் திருடின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சார், இருக்குதா உங்களுக்கு அப்படின்ட்டு போறாரு. என்னப்பா சொல்ற, வீட்டுக்குள்ளேயே திருட்டா? ஆமா சார், இப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கல சார். இதுல வேற பெரிய நல்லவங்களாட்டம் 2 லட்சம் ரூபாய் பணத்தை பார்வதி ஆண்டி கிட்ட கொண்டு போய் கொடுத்து எங்க அம்மா கவலைப்படக்கூடாதுன்னு வேற கொடுத்துட்டு போயிருக்காங்க 2 லட்சம். அப்ப இவங்களே திருடிக்கிட்டு இவங்களே பணத்தை கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி பண்ணிருக்காங்க சார். இனி நான் பாத்துக்கிறேன் சார் அப்படிங்கிறாரு முத்து. பாத்துப்பா அப்படிங்கிறாங்க. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், இதுக்கு ஏதாச்சும் பணம் எவ்வளவு கொடுக்கட்டும் சார்? இல்லப்பா வேண்டாம், ஒரு ஹெல்ப்பா தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. நேரா வீட்டுக்கு போறாரு முத்து. அந்த ஐடி கார்டு ப்ரூஃப் இருக்கு பாத்தீங்களா, அதையும் அந்த ரேகா அதுல நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்களா, அதை எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனோடனே எல்லாத்தையுமே வர சொல்லிடுறாரு முத்து. ரோஹிணி முதல் கொண்டு எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. மனோஜ் கேக்குறாரு, என்னடா பிரச்சனை, எதுக்குடா இப்படி அவசரமா வர சொன்னா? எல்லாம் விஷயமா தான் ஓடுகாலி, இந்த ஜெராக்ஸ பாரு அப்படின்னு சொல்றாங்க. படிச்சு பார்த்துட்டு, ரோஹிணி உன்னோட ஐடியும் வேற ஏதோ கைரேகை போட்டு இந்த ஐடியும் என்னமோ மேட்ச்னு போட்டிருக்காங்க, என்ன ரோஹிணி இது அப்படிங்கும் போதே போன் பண்ணி, சார் நீங்க இப்ப வாங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா வக்கீலும் வந்து நிக்கிறாரு. நீங்க 2 லட்சம் ரூபாய் தொலைச்சிங்களாமா? ஆமா, அதுக்கு என்ன இப்ப? அதான் கிடைச்சிருச்சே. அண்ணாமலை சொல்றாரு, அதான்டா கிடைச்சிருச்சே, இப்ப என்னடா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முத்து சொல்றாரு, அப்பா 2 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கலப்பா, அது தொலைஞ்சதுதான் கிடைக்கல. பார்லர் அம்மா தான் 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. அப்படியா, ஏன் மருமகளா அப்படி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா நீயே கொடுத்த அப்படிங்க. ஆமா ஆமா ஆண்டி, இவன் ஏதோ கொக்கி போடுறானே அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்காங்க. ரோஹிணி, பாத்தீங்களா, என் மருமக தான் நான் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி எப்படி செஞ்சிருக்கா பாரு. ஆமா, அப்ப அந்த பணம் திருட்டு போச்சு, யார் எடுத்திருப்பா அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. அந்த பணத்தை தான் எங்க இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கோம் சார், நீங்களே சொல்லுங்க அப்படின்னு வக்கீல் கிட்ட சொல்றாங்க. அண்ணாமலை சொல்றாரு, என்னடா நடக்குது முத்து? அப்பா கொஞ்சம் அமைதியா இருங்க, கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் வக்கீல் சொல்றாரு, நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு, யாரு திருடுனான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பீரோல இருந்த கைப்பிடியில இருந்த கைரேகை, சாவியில இருந்த கைரேகை எல்லாம் டெஸ்ட் பண்ணி பாக்குறப்போ 2 பேர்த்தோட கைரேகை தான் அதுல பதிஞ்சிருந்தது. ஒண்ணு அந்த வீட்டோட ஓனர் பார்வதி அம்மாவோட கைரேகை, இன்னொரு கைரேகை வேறொரு லேடியோட கைரேகைன்னு கண்டுபிடிச்சது. அந்த கைரேகையை நாங்க வச்சு சர்ச் பண்ணி பாக்குறப்போ அது இந்த ரோஹிணி தானே எங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னோன்னு எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக். இல்ல என் மருமக எதுக்கு அப்படி பண்றா, 2 லட்சத்தை எனக்கு கொண்டு வந்து கொடுத்தவ அவ எதுக்கு திருட போறா அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க. நீங்க ஏதோ பொய் சொல்றீங்க அப்படின்னு. ஆமா ஆண்டி, நான் திருடவே இல்லை, நான் எதுக்கு திருடுறேன்? மீனா மேல நீங்க பழி போட்டீங்கன்னு கடைசியில என் மேல பழி போடுறாங்க ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க ரோஹிணி. அதுக்கு வந்து வக்கீல் சொல்றாரு, அம்மா நாங்க வேணா சர்ச் பண்ணி பொய் சொல்லலாம், ஆனா கம்ப்யூட்டர் பொய் சொல்லாதுமா, உங்களோட
அவங்களோட ஐடியையும் கைரேகையும் மேட்ச் பண்ணி பார்த்ததுல கண்டுபிடிச்சாச்சு. இங்க பாருங்க, நீங்க உண்மையை சொல்லலைன்னா நாங்க நேரா போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டோடனே பயந்து போயிடுறாங்க. ரோகிணி, கம்ப்யூட்டர்லயே வந்து அந்த கைரேகை கரெக்ட்னு மேட்ச் ஆகி வந்திருக்கு. நீங்க இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? நீங்க ஏதாச்சும் போய் முதல்ல ஏதாச்சும் கதவை திறந்தீங்களா, அந்த பணம் இருக்க வார்ட்ரோப்போட கதவை அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ, நான் அந்த ரூம்குள்ள போனதே இல்ல அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. வகையில் சொல்றாரு, இங்க பாருமா, உண்மையை சொல்லி இல்லாட்டி போலீஸ் கிட்ட நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ணி கேட்க வேண்டிய விதத்துல கேட்டா நீ உண்மையை சொல்லிடுவ. சொல்லு உண்மையா அப்படிங்கிறாங்க. வேற வழி இல்ல. ரோகிணியும் சொல்லலான்ட்டு வரும்போதே மனோஜ் சொல்றாரு, என் ஒய்ஃப திருடின்னு சொல்றீங்களா? அவ எவ்வளவு பெரிய பணக்காரி தெரியுமா? கோடிக்கணக்கான சொத்துக்கு அவ தான் அதிபதி. அவகிட்ட போய் இப்படி சொல்றீங்க அப்படின்னு உடனே விஜய சொல்றாங்க, ஆமா, என் மருமகளை போய் இப்படி சொல்லலாமா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, ஒத்துழைச்சிங்கன்னா நாங்க இதோட விட்டுருவோம், இல்லாட்டி போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னோடனே வேற வழி இல்லாம ஆமா நான் தான் திருடுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. ரோஹிணி எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக். அப்ப மீனா வந்து கேக்குறாங்க, என்ன திருடின்னு சொல்லி திருட்டு பட்டம் கட்டுனாங்களே, அப்பம் கூட நான் தான் திருடுறேன்னு நீங்க எதுவுமே சொல்லவே இல்லைங்களே ரோஹிணி, ஏன் ரோஹிணி இப்படி பணத்தை போய் திருடுனீங்க அப்படின்னு சொல்றாங்க. விஜயோக்கா பயங்கர கோவம். உங்க அப்பா எவ்வளவு பெரிய பணக்காரரு, நீ இவ்வளவு அசிங்கப்படுத்திருக்கிய ரோஹிணி, ஏன் ரோஹிணி இப்படி பண்ண, சொல்லு, ஏன் இப்படி பண்ணுனா அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்ட்டி ப்ளீஸ் ஆன்ட்டி புரிஞ்சுக்குங்க, இது எல்லாமே என் அப்பாக்காக தான் அப்படின்னு. என்னம்மா சொல்ற? ஆமா ஆன்ட்டி, என் அப்பாவுக்கு அவசரமா பணம் கட்ட வேண்டிய நிலைமை, எங்க பணம் எல்லாமே பேங்க்ல ஃப்ரீஸா இருக்கனால அந்த பணத்தை எதுவுமே எடுக்க முடியாது. என் மாமா வந்து என்கிட்ட கேட்டாங்க, நானும் மனோஜ் கிட்ட கேட்கலான்னு தான் நினைச்சேன், ஆனா அவங்கிட்டே இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அவன் பிசினஸ்க்கு வேற பணம் போடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அதனாலதான் ஆன்ட்டி நான் அந்த பணத்தை எடுத்துட்டு அங்க கொடுத்துட்டேன். சரி, கொண்டு வந்து வச்சிடலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தா ஆன்ட்டி, அதுக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதனாலதான் கொண்டு வந்து கொடுத்துட்டேன் அவங்க கிட்ட அந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை அப்படின்னு சொல்றாங்க. விஜயா சொல்றாங்க, ஏ ரோகிணி, எங்கிட்டனாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு இதை கேட்டிருக்கலாமே, நீ எங்கிட்ட கேட்டிருந்தேன்னா நான் உடனே கொடுத்துருப்பேனே. இந்த பணம் எங்கிட்ட 2 லட்சம் ரூபாய் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது அது ஆன்ட்டி, பார்வதி ஆன்ட்டி தான் சொன்னாங்க அப்படின்னு பார்வதியை பாட்டி விட்டுறாங்க ரோகிணி. பார்வதி சொன்னானா எங்கிட்ட நேராவே வந்து கேட்டிருந்தேன்னு நானே கொடுத்துருப்பேனேமா, உங்க அப்பாவுக்கு தானே, அதுக்கு இப்படி போய் திருடுன, நீ எவ்வளவு பெரிய பணக்காரி, ஏமா இப்படி பண்ணுன அப்படின்னு கேக்குறாங்க. அப்பா பாத்தீங்களா எப்படி ஏமா போமா வாமான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அம்மா, இதே இது மீனா திருடிட்டான்னு சொல்லிட்டு எப்படி பேசுனாங்க. பார்லர் அம்மாக்கு ஒரு சட்டம், மீனாக்கு ஒரு சட்டமா அப்படின்னு சொல்றாரு முத்து அண்ணாமலை கிட்ட. டேய் நீ கொஞ்சம் பேசாம இருடா அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. ஸ்ருதி சொல்றாங்க, கரெக்டான முத்து சொல்றது அங்கிள், இப்படி பேசக்கூடாதுல, பார்ஷியாலிட்டி பார்க்க கூடாதுல அப்படின்னு சொல்றாங்க. அட நீ வேற ஏமா கொஞ்சம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கொஞ்சம் பேசாம இரு, எதுக்குமா பணத்தை திருடுனா, இப்படி எல்லாம் செய்யலாமா, ஒரு குடும்பத்துல இருந்துகிட்டு இப்படி பண்ணலாமா, வீட்லயே நேரடியா வந்து இப்படி பணம் தேவைன்னு சொன்னா ஆளுக்கு ஒரு காசை போட்டு எப்படியோ விரட்டி கிரட்டி கொடுத்துருப்போம்ல அப்படின்னு சொல்றாங்க. சாரி அங்கிள், தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி தெரியாம திருடுற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ரோஹிணி, மனோஜ் ஒண்ணுமே பேசல, அமைதியா இருக்காரு. டே ஓடுகாலி பாத்தியா, நீ ஒரு பக்கம் பணத்தை திருடிட்டு போனியா, உன் பொண்டாட்டி பாரு ஒரு பக்கம் பணத்தை திருடிட்டு போய் சூப்பர் போ அப்படிங்கிறாங்க. அவருக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. மனோஜ்க்கு உள்ள போய் கதவை சாத்திக்கிறாரு. சரி இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ முத்து சொல்றாரு, நீ அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, இனிமேல் அதை தப்ப செய்ய மாட்டேன்னு சொல்லு முதல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரோகிணியும் எல்லாத்த முன்னாடியும் விஜயா காலில் விழுந்து இனிமேல் இந்த தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறாங்க. இருந்தாலும் விஜயாக்கு ஒரு மனசு கஷ்டமாவே இருக்கு. என்னடா இது, இவ்வளவு பெரிய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு இவ்வளவு பணக்காரி இப்படி போய் பணத்தை திருடிட்டாலே அப்படின்னு விஜயா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா முத்து ரோஹிணி தான் திருடுறாங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. விஜயாக்கு ரோஹிணி மேல இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா போகுது. அவங்க அப்பாவே பெரிய பணக்காரு, ஆனா ஏன் இவ பணத்தை திருடுறா? சரி, ரொம்ப நாள் ஆகுது அவங்க அப்பாவும் ஜெயிலுக்கு போய் செய்யாத தப்புக்கு போனேன்னு சொல்றாங்க. இவ்வளவு பெரிய பணக்காரர் வெளியே வர முடியாதா? ஏன் இல்ல, இனி வந்து இதோட விடக்கூடாது, ரோகிணியோட அப்பாவை நம்ம பார்த்தே ஆகணும், உடனே மலேசியா போய் பார்த்தரலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க விஜயா. இந்த எபிசோடு இப்படிதான் வரும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.